சமூகத்திற்காக பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். காத்தாங்குடி மண்ணின் நிழல் மரம். கலாநிதி ஹிஸ்புல்லா ஒரு வரம். கட்சியின் பேரானவர், சமூகத்தின் சரித்திரமானவர். ஹிஸ்புல்லா பேரானவர். மக்கள் பணியே தன் பணி என பல்வேறு சேவைகளை ஆற்றி இன்றும் தன்னுடைய தாய் கட்சியிலே இணைந்து சேவையாற்ற வந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கு மரியாதைக்கும் உரிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய சிரேஷ்ட பிரதி தலைவர் கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சார் அவர்களை உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியிலே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிகச் சிறப்பான ஒரு ஒற்றுமைப்பட்டதனூடாக அடைகின்ற அந்த ஆனந்தத்திலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான இஸ்லாத்தின் பார்வையிலும் சமூக பார்வையிலும் முக்கியமாக கருதப்படுகின்ற அந்த ஒற்றுமை விழாவிலே கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒற்றுமை நாங்கள் வருகின்ற போது வீதியோரங்களில் எல்லா பிரதேசங்களிலும் தாய்மார்கள், இளம் பெண்கள், பெரியோர்கள், வயதிவர்கள் என்று பார்க்காமல் சுகையினமானவர்கள் கூட கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து மாலைகளை போட்டு பட்டாசுகளை கொளுத்தி குளிர்பானங்களை எங்களுக்கு தந்து அவர்கள் மிக ஒரு சந்தோஷகரமான ஒரு நிலைமையில் இருப்பதை நாம் புரிந்து கொண்டோம். சில சந்தர்ப்பங்களில் நான் பின்னால் தனிமையாக வந்து கொண்டிருந்தேன். அப்போது என்னை தெரியாமல் பலர் எங்களுடைய ஊர்வலத்தை பற்றியும் எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு மாலை போட கிடைக்கவில்லை, பாருங்க கூட்டிட்டு போயிட்டாங்க பேசுறதும், அல்லது அந்த அவர்கள் எல்லோருமே முழு ஊருமே இன்று ஒரு சந்தோஷப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த என்னை பொறுத்த வகையிலே இலங்கையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் பிரதேசத்திலே ஆக கூடிய ஆதரவுள்ள ஒரு பிரதேசமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்று பொத்துவில் பிரதேசம் தன்னை உள்வாங்கி இருக்கிறது என்ற செய்தியை நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். நாம் மிகவும் பெருமைப்படுகின்றோம். நமது கட்சி பொத்துவில் தொகுதியிலே 100 விதமான ஒற்றுமை ஏற்படுத்தி இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் பலத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே. ஏனைய பிரதேசங்களை விட நான் ஊர்வலங்களில் போகின்ற போது அல்லது பலரோடு பேசுகின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வாசித்தவர்களோடு தனியாக பேசுகின்ற போதும் கௌரவ முஷர்ரப் எங்களுடைய முன்னாள் அமைச்சரோடு ஊர்வலத்தில் எனக்கு அருகிலே இருந்தார் பேசுகிற போது கூட இந்த மண் எதிர்நோக்குகின்ற சவால்கள், சேலஞ்சஸ், எங்களுக்கு முன்னால் எடுக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவர் என்னோடு பேசிக் கொண்டு வந்தார். அவை இவ்வாறான சவால்கள் அருகம்பையை பற்றி, பொத்துவிலை பற்றி முழு நாடுமே எங்கு போனாலும் என்று பேசுகின்ற ஒரு பெரிய சவாலையும் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சவால்களுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் அதிகாரத்தை எங்களுடைய கைகளிலே பெற வேண்டும். நாங்கள் ஒரு பொத்துவில் என்பது இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒப்பிடுகின்ற போது ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற அதிகமான வாக்குகளை கொண்ட ஒரு பிரதேசம் அல்ல. 2 கட்சிகளும் பிரிந்து 50 வீதம் 60 வீதம் 40 என்கின்ற போது எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது. அது பிரதேச சபையாக இருக்கலாம், மாகாண அதிகாரமாக இருக்கலாம், பாராளுமன்ற அதிகாரமாக இருக்கலாம். இந்த 100 வீத ஒற்றுமையிலேதான் நீங்கள் என்று இந்த மக்கள் அவர்கள் 2 பேர் மாத்திரமல்ல, கௌரவ முஷர்ரப் அவர்கள் மாத்திரமல்ல, கௌரவ வாசித்தவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் ஏனென்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் ஒரு தேர்தலே நடந்தது. 2 சாராரும் பலத்த போட்டிக்கு மத்தியிலே பொத்துவிலே இருக்கின்ற 8 வட்டாரங்களையும் கௌரவ முஷார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2 வட்டாரங்களை
நமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வாசி தலைமையிலே வெற்றி பெற்றது. ஆகவே இந்த வெற்றி என்பதும் அந்த தேர்தல் களம் என்பது நான் சில இவர்களுடைய ஒற்றுமைக்காக சில முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்த போது இதை குலைப்பதற்கென்று நிறைய வீடியோக்களை எனக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். இந்த அரசியல் கூட்டங்களிலே, உள்ளூராட்சி மன்ற கூட்டங்களிலே பேசிய பேச்சுக்கள் நிறைய எனக்கு அனுப்பி, நானும் இந்த தலைவரோடு சேர்ந்து தலைவருக்கு உதவியாக இரவு பகலாக இருந்து இந்த ஒற்றுமை ஏற்பட வேண்டும். தலைவர் எல்லோரும் அழைத்த போது நான் போயிருந்து இதற்காக நாங்கள் முயற்சித்தோம். அப்போது நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருந்தது. இது வழக்கமாக வர விஷயம், அதுல பிரச்சனையே இல்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று மக்களும் தீர்மானித்தீர்கள். அவர்கள் இருவர் மாத்திரமல்ல, சில நேரங்களில் தலைவர் வருவார், மக்கள் வரமாட்டார்கள். நீங்கள் என்று இந்த கட்சியோடு எல்லா வேறுபாடுகளையும் மறந்து, நான் முஷரஃபுடைய ஆளாக இருக்கலாம், அல்லது வாசித்துடைய ஆதரவாளராக இருக்கலாம், அல்லது வேறு எந்த சுயேட்சை குழுவிலே கேட்டாலும் நான் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைய வேண்டும், அதன் மூலம் என்னுடைய மண் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தீர்களோ, அடுத்த கணமே நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் எங்களோடு கூட கலந்துரையாடாமல், கட்சியின் உயர்பிடத்தில் கூட கலந்துரையாடாமல் தலைவர்கள் நேரடியாக போய் உங்களுடைய மண்ணுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தந்து அல்லாஹ் உங்களை கௌரவித்திருக்கிறான். சகோதரர்களே, அதுதான் அல்லாஹ் தந்த முதலாவது உங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. நீங்கள் ஒற்றுமைப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் ஒற்றுமைப்பட தீர்மானித்த உடனே ஒற்றுமைப்படவும் இல்லை, பிரதேச சபைக்கு போய் வாக்களிக்கவும் இல்லை, முஷர்ரஃபை சேமனாக தெரிவு செய்யவும் இல்லை. நீங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு தீர்மானித்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நமது தலைமைத்துவம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இந்த மண்ணுக்கு வழங்கியது. நாங்கள் எல்லோரும் 100% சந்தோஷமாக அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, எல்லோரும் இணைந்து உங்களுடைய சகோதரர் முஷர்ரஃப் அவர்கள் இந்த மண்ணினுடைய பிரதேசத்தினுடைய தவிசாளராக சேமனாக வருகின்ற சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த 2 பதவிகள் தான் முக்கியம் இந்த மண்ணை முன்னேற்றுவதற்கு. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நமது கட்சி பூரண ஒத்துழைப்பு வழங்கும். உங்களுடைய பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பிரதேச அபிவிருத்தியிலே எங்களாலான முழு பங்களிப்பையும் முழு ஒத்துழைப்பையும் இந்த மண்ணுக்காக நாங்கள் முழுமையாக உங்களுடைய 2 தலைமைத்துவங்களுக்கு நாங்கள் வழங்கி அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள், அந்த அதிகார காலங்களுக்குள் முடியுமான அளவு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கட்சி முழுமையாக நானும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு வழங்கி என்னையும் அழைத்து கௌரவித்தமைக்காக நன்றி கூறி, அல்லாஹு தஆலா இந்த இணைவு இந்த மண்ணுக்கு நல்ல எதிர்காலத்தையும் பிரகாசத்தையும் அபிவிருத்தியையும் உரிமைகளையும் வென்றெடுக்கின்ற ஒரு சமூகமாக பொத்துவில் மண் மாற வேண்டும், அல்லாஹ் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி. வஸ்ஸலாம்.